ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் பணிவிடை செய்கிற, ஊழியம் செய்கிற, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட நாட்களாய் வரும் நாட்கள் மாறட்டும். வேலை செய்து கொண்டோ, குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டோ, பகுதி நேர ஊழியமோ, வியாபாரமோ, தொழிலோ எப்படியும் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். ஆமென். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5-6. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது நான் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறிய நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தர் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, உன்னை அனுப்புகிற எவ்விடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று வாசிக்கிறோம். தாயின் கருவிலை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவர் அப்படியே அழகாய் நடத்துகிறார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு இயேசு நல்லவர், இயேசு சுகமாக்குறார், இயேசு ரட்சிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வைக்கிறார். மரணமோ இயேசப்பா வருகை சந்திக்கும் போது இயேசுவோடு கூட வாழ்ந்தால், அந்த விடுதலையின் ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ்ந்தால் முடிவிலை பரலோகம் தருவார், நரகம் இல்லை என்கிற சத்தியத்தை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பேஸ் பண்ணுவேன் பாருங்கள். தென் அமெரிக்கா பெரும் நாட்டில் இருக்கிறேன். அங்கே ஒரு பரிசுத்தவானை 2வது முறையாய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைய இல்லத்தில் அவரை சந்தித்தேன், அந்த கூட்டத்தில் அவரை சந்தித்தேன். நேற்றும் அவரோடு கூட இருந்தேன், அவரோடு பேசினேன், அந்த தாயாரோடு பேசினேன். 90 வயது. 43 வருஷம் முன்பாக மத்திய அமெரிக்கா கியூபாவில் நாடு கடத்தப்பட்டவர் சுவிசேஷத்து நிமித்தமாய். அந்த நாட்களில் இங்கே இது ஒரு ரோமன் கத்தோலிக்க நாடு. மற்றபடி இங்கே இந்த கரஸ்மாட்டிக் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாத நாட்கள் அந்த 43 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த பரிசுத்தவான் நாடு கடத்தப்பட்ட தேவ மனிதன் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மனைவி, பிள்ளைகளோடு நாடு கடத்தப்பட்டார். ஆனால் விசுவாசத்தோடு குடியேறினார், சுவிசேஷம் அறிவித்தார். இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 1700க்கு அதிகமான திருச்சபைகள் கட்டிடத்தோடு மிக அழகாக இருக்கும். நான் ஒரு சில ஆலயங்களிலே கடந்த நாட்களில் பிரசங்கித்தேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். 3 கன்வென்ஷனில் கலந்து கொண்டோம். இது 4வது கன்வென்ஷன். ஒவ்வொரு கன்வென்ஷனும் 25,000-30,000 ஆட்கள். நேற்று மாத்திரம் அந்த கன்வென்ஷனில் எப்படி 35,000 ஆட்கள் இருந்திருப்பார்கள். அது 1,00,000 பேர் கூடக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரங்கம். அந்த பரிசுத்தவான் வீல் சேரில் நேற்று வந்திருந்தார். கண்ணீரோடு அவரை ஏற்றுக்கொண்டோம். ஒரு மனிதன், ஆனால் அந்த நாட்டையே மாற்றிவிட்டார். இன்றைக்கு அந்த நாடு அவருக்கு ஃபாதர் ஆஃப் பெரு என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறது. 17 பெரிய பள்ளிக்கூடங்கள், ஏலிம் இன்ஸ்டியூட் என்று 17 பெரிய பள்ளிக்கூடங்களை நிறுவியிருக்கிறார். பெத்தேல் டிவி என்கிற பெரிய ஆன்லைன் டிவி, 24 hours ரேடியோ. நேற்று கூட நான் வந்த உடனே எனக்கு ரேடியோவில் என்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. கவனிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஒரு மனிதன், தேவ மனிதன், இன்றைக்கு 3500 ஊழியர்கள் தேசத்தை அசைத்து விட்டார். இந்த கன்வென்ஷனில் மாத்திரம் கலந்து கொள்கிறதுக்கு நாங்களே இந்தியாவிலிருந்து 4 பேர் வந்திருக்கிறோம். நேற்று அறிவித்தார்கள் 90 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து 90க்கு அதிகமான பேர் இந்த கன்வென்ஷன் வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். படிப்பறிவு இல்லைன்னு சொல்லாதுங்க, ஏழைன்னு சொல்லாதுங்க, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லாதுங்க. ஊழியம்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமாக மைக் எடுத்துட்டு பிரசங்கணும், அப்படி இல்லை. குடும்பத்தின் நடுவில், வேலையின் நடுவில், வியாபாரத்தின் நடுவில், தொழிலின் நடுவில், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் அன்பை அறிவியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். உங்களை குறித்த தெய்வ திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிறுவர்களுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள், வாலிபர்களுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள். நல்ல குடும்ப நிகழ்வில் பங்கு பெறும் போது தேவை நிமித்தம் யாருக்காகிலும் சொல்ல வேண்டுமானால் இயேசப்பாவின் அன்பை சொல்லுங்கள்.
ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடுங்கள், அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பீர்கள். ஒரு சுவிசேஷ பாரம் தாகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களில் நம்முடைய தேசம் இயேசுவை அறியட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எரேமியாவை பயன்படுத்தின கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். பாஸ்டர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ் அவர்களை இந்த பெரு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியவர், நம்மை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதனால் ஆசீர்வாதமாக இருப்பதாக. சுவிசேஷ பாரத்தோடு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை எங்களை மாற்றும். கிருபையுள்ள கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.